இங்கிலாந்து தேசத்தின் பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்த தாமஸ் ராக்லாண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியின் கணித பட்டதாரி ஆவார். தான் படித்த அதே கல்லூரியில் கணித ஆசிரியராகவும் பணியாற்றினார். குருத்துவ ஊழியம் செய்ய வாஞ்சை கொண்ட ராக்லாண்ட் பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு அங்குள்ள வேதாகம கல்லூரியில் சேர்ந்தார். எபிரேயம், கிரேக்கு மற்றும் லத்தீன் மொழியில் புலமை பெற்றார். குருவானவராக பணியாற்றிய இவர் தேவனது அழைப்பை பெற்று நற்செய்தி பணி செய்ய அர்ப்பணித்தார். CMS மிஷனரி ஸ்தாபனத்தின் உதவியுடன் 1845ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார். சென்னையில் தமிழ் புலவர்களிடம் தமிழ் பயின்று வட திருநெல்வேலி பகுதியின் முதல் மிஷனரியாக அனுப்பப்பட்டார். தென் திருநெல்வேலி மக்களுக்கு கிடைத்த சுவிசேஷம் வட திருநெல்வேலி பகுதி மக்களுக்கும் கிடைக்க வேண்டுமென அரும்பாடுபட்டார். நல்ல குடும்பம், அந்தஸ்து, ஞானம், வருமானம் என அனைத்தும் இருந்த போதிலும் கிறிஸ்துவின் பணிக்காக அனைத்தையும் விட்டுக் கொடுத்தார். தமிழக மக்கள் மூலம் அடி, ஏளனம், வெறுப்பு போன்றவற்றை அவர் அனுபவித்தாலும் தேவனுடைய அழைப்பை ஒரு நாளும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. அக்கோதுமை மணியால் மட்டுமே இன்று மாபெரும் அறுவடையை நாம் அனுபவித்து வருகிறோம்.